செக் பவுன்ஸ். இந்த வார்த்தையை நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது கேட்டிருப்போம் இல்லையா? இது ஏதோ ஒரு சாதாரண பண பரிவர்த்தனை பிரச்சனை மாதிரி தான் தோணும். ஆனா சட்டத்தோட பார்வையில இது ஒரு பெரிய சிக்கல். அந்த சிக்கலோட ஆழத்தை தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். ஒரு செக் பணம் இல்லாம திரும்புது, அப்போ என்ன ஆகும்? இந்த கேள்விக்கு மேலோட்டமா பதில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா சட்டப்படி இதோட பின்விளைவுகள் என்ன? அதுதான் நம்மளோட இன்றைய அலசலின் மையம். சும்மா கேட்ட இந்த கேள்வி இருக்கே, இது ஒரு கேஸ 15 வருஷம் எடுத்துட்டு போய் கடைசில இந்தியாவோட உச்சநீதிமன்றத்து வாசல்ல கொண்டு போய் நிறுத்துச்சு. சஞ்சாபெஜ் தாரி வர்சஸ் கிஷோர் எஸ் போர்கார்னு சொல்ற இந்த வழக்கு காசோலை தொடர்பான சட்டமைப்பையே மறுபடியும் யோசிக்க வச்சது. சரி வாங்க இந்த கேஸோட ஆழத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த தாரி வர்சஸ் போர்கார் வழக்குல உண்மையில என்னதான் நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஒரு பவுன்ஸ் ஆன செக்கோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேஸோட பயணத்தை பாருங்க. 15 வருஷம். 2007ல விசாரணை நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லுது. அடுத்த வருஷமே 2008ல செஷன்ஸ் கோர்ட்டும் அதையே உறுதி செய்யுது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். 2009ல உயர் நீதிமன்றம் இல்ல இவரை நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணிடுது. கடைசியா இத்தனை வருஷ போராட்டத்துக்கு பிறகு 2025ல உச்ச நீதிமன்றம் தன்னோட இறுதி தீர்ப்பை கொடுக்குது. அடேங்கப்பா, ஒரே ஒரு செக்குக்காகவா இவ்ளோ பெரிய சட்ட போராட்டம்? சரி, 15 வருஷம் இழுக்கிற அளவுக்கு இந்த கேஸ்ல அப்படி என்னதான் பிரச்சனை? அதுக்கு காரணம் சட்டத்தோட ஒரு முக்கியமான அனுமானம். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த முழு வழக்கத்தோட ஆணி வேறே. இங்க பாருங்க, ரெண்டு பக்கமும் சொல்ற கதைகள் முற்றிலும் வேற வேற. புகார் கொடுத்தவர் என்ன சொல்றாரு? நான் 6 லட்சம் ரூபாய் ஃப்ரெண்ட்லி லோன் கொடுத்தேன், அதுக்கு கொடுத்த செக் தான் இதுன்னு சொல்றாரு. ஆனா குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்றது நேர் எதிர். அவருக்கு மாச சம்பளமே 2300 ரூபாய் தான். அவர் எப்படி இவ்ளோ பணம் கொடுக்க முடியும்? நான் வேற ஒரு லோன் வாங்குறதுக்காக ஒரு பிளாங்க் செக் தான் கொடுத்தேன்னு சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, கோர்ட் எதை நம்பும்? இங்கதான் சட்டத்தோட ஒரு சூட்சமம் வருது. அதுக்கு பேரு ரிபார்ட்டபிள் பிரிசம்ப்ஷன், அதாவது மறுக்கக்கூடிய அனுமானம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒருத்தருக்கு கையெழுத்து போட்டு ஒரு செக் கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு கடனை அடைக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சட்டம் முதல்ல எடுத்துக்கும். இல்ல இது அதுக்கு இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் செக்கை கொடுத்த உங்களை தான் சேரும். இதுதான் செக் பவுன்ஸ் வழக்குகளோட அஸ்திவாரம். இந்த கேஸ்ல உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவரோட வாதத்தை எப்படி பார்த்துச்சு தெரியும்? ரொம்பவே வெளிப்படையா கடுமையா சொல்லிட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்டவரோட வாதம் நம்பவே முடியாத அளவுக்கு அபத்தமா இருக்குன்னு. இதுல இருந்தே கோர்ட்டோட முடிவு என்னவா இருக்கும்னு நம்மளால ஊகிக்க முடியுது இல்லையா? சரி, இந்த ஒரு கேஸை விட்டுட்டு இதனால வெளிச்சத்துக்கு வந்த ஒரு பெரிய தேசிய பிரச்சனையை பத்தி பேசுவோம். நாடு முழுசும் கோர்ட்டுகள்ல லட்சக்கணக்கில் தேங்கி கிடக்கிற வழக்குகள் ஒரு பெரிய தலைவலி. இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 6,50,283. இது என்ன தெரியுமா? செப்டம்பர் 2025 நிலவரப்படி டெல்லி மாவட்ட நீதிமன்றங்கள்ல மட்டும் தேங்கி கிடக்கிற செக் பவுன்ஸ் கேஸ்களோட எண்ணிக்கை. தலை சுத்துதில்ல? அடுத்து கொல்கத்தாவை பாருங்க. 2,65,985. இப்படியே அடுத்தடுத்து பெரிய பெரிய நம்பரா பார்க்கும்போது தான் இந்த பிரச்சனையோட ஆழம் நமக்கு புரியுது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, டெல்லியில மொத்தமா விசாரணை நீதிமன்றங்கள நிலுவையில இருக்கிற எல்லா வழக்குகளையும் எடுத்துக்கிட்டா அதுல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 50% இந்த செக் பவுன்ஸ் வழக்குகள் தானா. யோசிச்சு பாருங்க, கோர்ட்டோட பாதி நேரம், பாதி உழைப்பு இதுக்கே போகுது. இந்த வழக்குகளோட தன்மைய நீதித்துறை ரொம்ப அழகா ஒரு ஊமையோட சொல்லிருக்கு. அதாவது இதுங்கெல்லாம் குற்றவியல் ஓனாய் தோல் போர்த்திய சிவில் ஆடுகள் மாதிரியா. அப்படின்னா என்ன? இதுங்க பார்க்கறதுக்கு கிரிமினல் கேஸ் மாதிரி இருந்தாலும் இதோட உள்ளே இருக்கிறது ஒரு சிவில் பிரச்சனை. அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு. ஆனா இதுக்கு தீர்வு காண ரொம்ப மெதுவான சிக்கலான கிரிமினல் கோர்ட் முறைக்குள்ள போக வேண்டியிருக்கு. இப்படி ஒரு பெரிய நெருக்கடியை சமாளிக்க உச்ச நீதிமன்றம் ஒரு புது பிளானோட வந்திருக்கு. இந்த நீதித்துறை டிராஃபிக் ஜாமை சரி செய்ய ஒரு புதிய வழிகாட்டி மாதிரி இதை வச்சுக்கலாம். இந்த புது பிளான் என்ன பண்ணுதுன்னா, டெக்னாலஜியை வச்சு மொத்த ப்ராசஸையும் ஈஸியா மாத்துது. இனிமே நோட்டீஸ் எல்லாம் இமெயில், வாட்ஸ்அப்ல கூட அனுப்பலாம். கேஸை சீக்கிரம் முடிக்கணுமா? கவலையே இல்ல. QR கோட் இல்ல UPI மூலமா ஆன்லைன்லயே பணம் கட்டி முடிச்சுக்கலாம். கோர்ட்ல இனிமே இழுத்தடிக்கிற விசாரணைகள் கிடையாது. வேகமான சுருக்கமான விசாரணைகள் தான். எல்லாத்தையும் கண்காணிக்க பொதுவான டிஜிட்டல் டேஷ்போர்டும் இருக்கும். சூப்பர் இல்ல? இப்போ இந்த டேபிள பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்லுதுன்னா, எவ்வளோ சீக்கிரம் கேஸை முடிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. விசாரணைக்கு முன்னாடியே சமரசம் பண்ணிக்கிட்டா எக்ஸ்ட்ரா காசு எதுவும் பட்ட தேவையில்லை. ஆனா விசாரணை நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம்னா 5%, உயர் நீதிமன்றத்துக்கு போனா 7.5%, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இழுத்தடிச்சா 10% அபராதம் காட்டணும். இது ஒரு வகையில தம்பி சீக்கிரம் பிரச்சனையை முடிச்சுக்கோ, இல்லனா உன் பாக்கெட் காலி ஆயிடும்னு சொல்ற மாதிரி தான். சரி, இவ்வளவு நேரம் நாம சட்டம், கோர்ட்டு, புது ரூல்ஸ்னு பேசிட்டோம். இதெல்லாம் ஒரு சராசரி மனுஷனுக்கு, அதாவது உங்களுக்கும் எனக்கும் என்னத்த சொல்ல வருது? இதனால நமக்கு என்ன பயன்? சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம். 1, நீதி இனிமே வேகமா கிடைக்கும். 2, டெக்னாலஜி மூலியமா கேஸ முடிக்கிறது ரொம்ப சுலபம். 3,
தப்பு பண்ணவங்க இழுத்தடிச்சா அவங்க பாக்கெட்ல இருந்து தான் காசு போகும். அதனால நேர்மையா இருக்க இது ஒரு ஊக்கம். 4, இதோட பெரிய நோக்கம் செக்குங்கிறது வெறும் காகிதம் இல்ல, அது ஒரு வாக்குறுதின்னு அதோட மதிப்பை திரும்பவும் நிலைநிறுத்துறது தான். ரொம்ப முக்கியமா இந்த மாற்றங்கள் எல்லாம் நவம்பர் 1, 2025க்குள்ள இந்தியா முழுக்க அமலுக்கு வந்தாகணும். அப்போ இந்த புது சட்ட மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து செக்குக்கு அதோட பழைய மரியாதையும் நம்பிக்கையும் திருப்பி கொடுக்குமா? ஒரு கையெழுத்து ஒரு வாக்குறுதிக்கு சமங்கிற அந்த நிலைய நாம திரும்பவும் பார்க்க முடியுமா? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி.